Mind-blowing valor. Vâng, số soạn đô và số là chất sao của sử dụng và các bạn thấy cái sự là các bạn đang sử dụng và các bạn đang đi tại đó và đang đi đúng cái là cái là đồ cái எப்படி சொல்றது ஸ்கூல் படிக்கும்போது வந்து நமக்கு ரெண்டுமே பயம் ஒன்று மிஸ் இன்னொன்று செஸ் ரெண்டுமே நமக்கு ரொம்ப பயமான விஷயம். ஏன்னா வந்து படிக்கலைன்னா மிஸ் அடிப்பாங்க. ஆனா இந்த செஸ் மட்டும் மழை பெஞ்சதுன்னா பீட்டி பற்றி விளையாட வைப்பாங்க. நமக்கு ரொம்ப பதட்டமா இருக்கும். ஏன்னா அது மூளை சம்பந்தப்பட்ட கேம்ன்றதுனால நமக்கு அது இல்லைன்றதுனால ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப பயமா இருக்கும். எப்படி செஸ் புஷப் எப்படி போவோம், யானை எப்படி போவோம், குதிரை எப்படி போவோம் அப்படிங்கிறது பெரிய குழப்பமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சிறப்பான வீட்டுக்கு வேலை கொடுக்குறீங்க. சூப்பரா சமய வேலைகளுக்கு இன்னும் பெரிய விஷயம் தான். அதெல்லாம் பார்க்க சார் ரொம்ப நன்றி சார். ஒரு வளர்ப்பு சொல்றது சார். நம்ம அது ஏதாவது விஷயம் பண்ணணும்னு நினைப்போம். இப்பெல்லாம் கேர் பண்றதே நம்ம கேர் பண்ண பண்ண கோயில் சார் நிறைய வேற விஷயங்கள் தான் இருக்குது சார். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இன்றைய இருக்கிற விஷயங்கள் என்னன்னா, நான் ஒரு குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறேன் அப்படின்னு போதுன்னா ஒரு பிரைவேட் காலேஜ்ல இருந்து பேர் சொன்னாங்க. அந்த காலேஜ்ல இருந்து என்னை கூப்பிட்டு நான் ஒரு 30 பேருக்கு ஒரு சீட் லோன் வச்சுக்கணும்னு சொல்லி 20 பேருக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. காலேஜ் சொல்லி ஒரு காலேஜ் 20 சீட் ஃப்ரீயா தராங்க. அதுவும் அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்களுக்கு சிகிச்சைக்கான குழந்தைங்களுக்கு நான் ஒரு வீடு கட்டுக்கிறத பார்த்துட்டு கிட்டத்தட்ட பெரிய ஒரு ஆபீஸ் இருக்கிற சோதனைக்கு வந்து நான் ஒரு 3 பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஆட்டோ வாங்கி கொடுக்குறது எங்க வீட்டுல வேலை செஞ்சு கொடுத்தாங்க. நம்ம தொழில் நான் ஆட்டோ வாங்கி கொடுக்குன்னு சொல்றாங்க. இப்படி நம்ம பண்றத பார்த்து நிறைய விஷயங்கள் பண்றாங்க. எனக்கு ஒரு சின்ன குழந்தை நான் வந்து ஒரு பத்தாக இருந்துச்சு. ஒரு சின்ன குழந்தை வந்து ஒரு இந்தியில காசு கொடுத்து நீங்க பண்றீங்க, அதனால அவங்க காசு எடுத்து வச்சிருக்கா பண்ணுவீங்க யாராவது சொல்றாங்க. அப்படி நம்ம பண்றதுக்காக நிறைய விஷயங்கள் பண்றாங்க. நல்லது அதிகம் நினைக்கும் யார் என்ன சொன்னாலும் கவலை கிடையாது சார். வாழ்ந்துகிட்டே இருக்கோம், சந்தோஷமா இருந்துகிட்டே இருக்கணும் மட்டும்தான் ஒரே வார்த்தை. சொன்னது அவ்வளவு அற்புதமான விஷயம் சார். தேங்க்யூ. அதெல்லாம் தாண்டி இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கே வந்து 2 விஷயம் இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க. போன் ஓடிக்கிட்டே இருக்காங்க பசங்க, படிக்கவே மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் போனு ரீல்ஸ் அப்படி அதுல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்காங்க, படிக்க மாட்டாங்க. ஃபுல்லா கேம்ஸ் போயிட்டு இருக்காங்க. கேம்ஸ் ஒரு 2 நாள் விளாடலாம் 3 நாள் விளாடலாம், அதுக்கப்புறம் எப்படிப்பா கேம்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி நான் படிக்கும்போது என் கூட ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸாக அவருடைய கதை மரம் சொல்லிட்டு பிடிச்சிருக்கா இருக்கேன். நான் 10th படிக்கிற இதில் ஒரு படிச்சிருக்காரு. இதே மாதிரி தான் ஃபுல்லாக கேம்ஸ் செஸ் விளையாடிக்கணும். அதே மாதிரி அது வந்து வேற ஒரு கேம் விளையாட்டு இருப்பாரு. ஸோ போது ஐடி 10th எக்ஸாம்ல ஸ்கூல்ல கடைசி எக்ஸாம்ல இறந்துச்சுன்ற மாதிரி இருக்காரு. ஆனால் நல்லா அவங்க வீட்டில் படிச்சிருவாங்க. அந்த மாதிரி இருக்கு. ஏன் அவங்க வீட்டில் வந்து சொல்லியிருக்காங்க, என்னப்பா இறந்துச்சுன்ற மாதிரி தான் இருக்கேன், செட்டக்காரங்க தப்பா பேசுறாங்க, அட்லீஸ்ட் ஒரு 400 மேல மார்க் எடுத்து என்ன வேணா பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு 50 நாள் டைம் இருக்கு. அந்த பையன் ஃபுல்லா உட்காந்து படிக்கல. அதே ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் ஒழுங்கா உட்காந்து படிச்சிருக்கான். பாக்கி அந்த கேம்ஸ் விளையாடுறதான். ஆனா 5 மணி நேரம் ஒழுங்கா உட்காந்து படிச்சிருக்கான். எக்ஸாம் எழுதிருக்கான். எழுதி கொடுத்தாங்க. இன்னைக்கு காலை 9 மணிக்கு வச்சிருக்கேன். 8 மணிக்கு ஸ்டூடெண்ட் ஃபோன் பண்ணிருக்காங்க. அந்த பையன் ஸ்டூடெண்ட் வர சொல்லுங்க அப்படின்றது. ஏன் அப்படிங்கிறது அந்த பையன் 490 மார்க்ஸ் எடுத்திருக்கான். 419 மார்க்கா உடனே ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஸ்கூலுக்கு அனுப்பும்போது பிரின்சிபல் தான் வந்து பிடி சார் எல்லாமே வந்து மாலை ஸ்வீட் பண்ணிருக்காங்க. யாருக்கு மாலை ஸ்வீட் அப்படின்னு கேட்கும்போது இல்ல உனக்கு தான் அப்படின்னா, நான் தான் 419 மார்க் எடுத்திருக்கேன். 419 419 தான் 490 மார்க் எடுத்திருக்கேன், நீ ஸ்கூல் டாப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பையனுக்கு அப்பதான் புரியுது, எவ்வளவு படிக்கிறது முக்கியம் இல்லை, படிக்க 5 மணி நேரமா ஒழுங்கா படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பையன் அந்த பையன் நான் தான் என் வீட்டுல நான் பார்த்த ஒரு சின்னக்காக எனக்கு ஒரு டெஸ்ட் வச்சுக்கிட்டேன். எப்படி நம்மளால முடியாதா, எனக்கு எதாவது ஒரு ஏன்னா அவங்க சொல்றதா உண்மை அப்படிங்கிறது டெஸ்ட் வச்சுக்கிட்டேன். பட் அது படிக்கிறது ஒரு 3 மணி நேரமாக ஒழுங்கா படிச்சாலே எந்த கரெக்டா இருந்து அந்த டைம்ல. பட் அப்போ ஒரே ஒரு அப்படின்னு சொல்ல எனக்கு தோணுச்சு. அது பிடிச்சிருந்தா எல்லாம் வந்துருங்க. பைத்தியக்கார பேச்சு கூட கேட்கலாம், ஆனா நம்மளால முடியாதுன்னு சொல்ற சொந்தக்காரன் பேச்ச தயவுசெய்து கேட்க கூடாதுன்னு என்னோட என்ன
மொத்தம் வந்து அவங்க அது சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணிட்டே இருப்பாங்க. உங்க பசங்க நீங்க பாத்துக்க, அப்பா அம்மா லவ் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க, கேம்ஸ் விளையாடுங்க, ஜாலியா இருங்க, படிங்க, சந்தோஷமா இருங்க. இப்படி ஒரு அற்புதமான ஃபங்க்ஷன் எனக்கு கூப்பிட்டு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்க வந்திருக்கிற பத்திரிகையாளர் எல்லாருக்கும் உங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இங்க வந்திருக்கிற பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், நீங்க எல்லாருக்கும் குழந்தைங்களுக்கும் கேமராமேன் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார்